இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யறதுக்கு நான் பெரிய 2 கேரட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு 20 போல பீன்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கேரட் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கூடவே ஒரு 2 வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவருக்கு ஒரு 5 பல்லு பூண்டை வந்து தோல் எடுத்து தட்டி வச்சிருக்கேன். கூட 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மஞ்சத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு இந்த கேரட் பீன்ஸை இந்த வெங்காயம் கூட நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. நடுவில் மட்டும் 2-3 வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சிம்மில் வச்சு செய்யும் போது தண்ணி தேவைப்படாது. நடுவில் மட்டும் 2-3 வாட்டி கலந்து செஞ்சோன்னா காய் நல்லா வெந்து வரும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.